1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனம். விசுவாசத்தில் நான்கு காரியங்கள் பவுல் அந்த இடத்துல சொல்லுகிறதுலேருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது ஒரு போராட்டம் எதுக்கும் அல்ல, விசுவாசத்துக்கு ஒரு போராட்டம் உண்டு. விசுவாசத்துக்கு ஒரு போராட்டம். எங்கெல்லாம் போராட்டம் இருக்கிறதோ அங்கே எதுக்காக அந்த போராட்டம் செய்யப்படணுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். தெருவில் நின்று சிலர் போராடுறாங்க, சில தொழிற்சங்கங்கள் அப்படி இப்படின்ட்டு. ஏன்னா தங்களுக்கு ஒரு சில கோரிக்கைகள் இருக்குது. அந்த கோரிக்கைகள் எப்போ கோரிக்கையாக மாறுதுன்னா, தங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறைக்கப்பட்டாலோ அல்ல பறிக்கப்பட்டாலோ. அகல் வீடு விதை படி இவ்வளவு வரணும், டிஏ இவ்வளவு நீங்கள் குறைச்சிட்டீங்க, அதுக்கு நீங்கள் கூட்டி தரணும், அப்படி ஒரு போராட்டம். இது உலகத்தில் நம்ம போராட்டங்களை குறித்து நமக்கு நல்லா தெரியும். நமக்கு உள்ளவைகள் குறைக்கப்பட்டாலோ புரிஞ்சுக்கலாம், அல்லது பறிக்கப்பட்டாலோ அல்லது நிராகரிக்கப்பட்டாலோ அப்போ கோரிக்கைன்னு ஒன்று வரும். ஒன்று குறைச்சிங்கன்னா கூட்டுங்க, நிராகரிச்சிங்கன்னா கொடுங்க, பறிச்சிங்கன்னா பறிக்காதீங்க. நாங்கள் அனுபவிக்கணும், எங்களுக்கு ஏன் சங்கடத்தை ஒரு கூட்டி தர்றீங்க, அப்படி போராடுறாங்க. அந்த போராட்டத்தில் இப்படி அப்படியும் எல்லாம் சில கொடுப்பாங்க. 50% கேட்டால் 30%, 20% கொடுத்து அப்படி ஒரு சமரசம் பண்ணி எப்படியோ வண்டி ஓட்டி கொஞ்சம் நாளைக்கு அப்படி இருக்குது. அப்போது வேதம் ஒரு போராட்டத்தை சொல்லுகிறது. இது விசுவாசத்தின் போராட்டம். இந்த போராட்டம் எதுக்குன்னா, கர்த்தருக்கு விரோதமாக போராடுறது இல்லை. இந்த உலகத்தில் இருக்க போராட்டங்களைப் போல இந்த விசுவாசத்தை கொடுத்தவர் தேவனே. அந்த விசுவாசத்தை நாம் காப்பாற்றிக் கொள்ளுகிறதற்காக போராடி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அப்படியானால் போராட்டம் என்று சொல்லும் பொழுது யாரோ ஒருவர் ஒருவருக்கு விரோதமாக போராடுகிறார். நான் மாட்டுக்கு தனியாக போராடுறேன் போனால் பைத்தியம்னு சொல்லுவாங்க. தனியாக உட்காந்து போராடுறேன்னா எதுக்குடா போராடுற, யார்கிட்ட போய் போராட போகிற, இதெல்லாம் கேட்பாங்கல்ல. இல்லை நான் தனியாக உட்காந்து போராடுறேன், உட்காந்துட்டேருன்றாங்க. போராடுகிறவர் ஒருவர், அவர் ஒருவருக்கு எதிராக கோரிக்கைகளோடு வந்து குரல் கொடுக்கிறார். அதுதான் போராட்டம். இப்போ இங்கே விசுவாசத்தை கொடுத்தவர் தேவன், கொடுத்த தேவனுக்கு விரோதமாய் போராடுகிறது இல்லை. அங்கே விசுவாசத்தை கெடுக்கிறதுக்குன்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் எப்படி கெடுக்கிறான்னா, சில சூழ்நிலைகளை உருவாக்குறான். அது நமக்கு சாதகமான சூழ்நிலைகளாக இல்லை. அது எதை அட்டாக் பண்ணுதுன்னா, அடிப்பட வைக்குதுன்னா, தேவன் நமக்கு கொடுத்த நற்பொருளாகிய விசுவாசத்தை அதை அட்டாக் பண்ண பார்க்கறதுனால அதை காப்பாற்றி கொள்ள வேண்டாம். அதுக்கு தான் சின்ன பிள்ளைங்க பாருங்கள், இத்தினோண்டு 1 அடி 1.5 அடி இருக்கும். அந்த மாதிரி பிள்ளைங்க, ஹைட்டு. ஏதாவது ஒன்று கையில் கொடுத்துட்டு நம்ம பறிக்க போங்க, இப்போ உங்களுக்கு விளங்குது. வச்சுட்டு பறித்து பாருங்க, முறைக்கும். முதல்ல கையை கிருக பிடிச்சிக்கும், கொடுக்காது. அதுக்கு மேலே போச்சுன்னா கடிக்கும். அதுக்கு மேலே நீங்கள் பலம் பிடுங்கினீங்கன்னா பேன்னு அழுது ஒரு கூட்டத்தை கூட்டிடும், சத்தத்தை போட்டு. ஏன்? எவ்வளோ ஸ்ட்ராங்காக தனக்குள்ளதை பற்றி கொண்டு. அது எப்படி அந்த நேச்சரோ அதுபோல் விசுவாசம் தேவன் கொடுத்த நற்பொருள்.
அவரை விசுவாசிக்கிறதுக்கு, அவர் அறிகிற அறிவு, அவர் கொடுத்த விசுவாசம், இதெல்லாம் பொக்கிஷங்கள், பரத்திலிருந்து வந்த பொக்கிஷங்கள். அவரிடத்தில் நாம் காட்டுகிற அன்பு அங்கேருந்து தான் வருது. அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, பொறுமை, தேவனை அறிகிற அறிவு, எல்லாமே கர்த்தர் நமக்கு தந்த ஈவு. இல்லைன்னா அந்த பூமியில் நம்மளால் வாழ முடியாது. எவ்வளவு அழகாக அதை புரிஞ்சிக்க வைக்கிறார் பாருங்க நமக்கு. அவர் தான் எல்லாமே செஞ்சு இதுவரைக்கும் நம்ம நடத்தின நல்ல தெய்வம். இப்போ இந்த விசுவாசம் என்னாகுது, சில சூழ்நிலைகள் விசுவாசத்துக்கு வளர்ச்சி கொடுக்காத சூழ்நிலைகள் தான் உலகம் இருக்குது. விசுவாசிகளுக்கு உலகம் அப்படி இருக்குது. விசுவாசியாதவர்களுக்கு உலகமே சொர்க்கம். அந்த உலகத்தோட முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க மறு உலகத்தை குறித்து, மகிமையை குறித்து அவங்களுக்கு கவலை கிடையாது. இன்னைக்கு புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம். அப்படி தான் கரெக்டாக பைபிளில் போட்டுருக்கு பார்த்தீங்களா. செத்து எங்கே தான் போகிற அது தெரியாதுன்றான். எனக்கு கண்ணால் பார்க்குறது தான் எனக்கு சொர்க்கங்கிறான். நான் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியாது, அப்புறம் நீ ஏங்க என்னையே கேட்குற? இவன் போகிறது இவனுக்கே, அப்போ இவனை கேட்டு என்ன பிரயோஜனம்? இவன்கிட்ட பதில் இருந்தால் தானே. அவன்கிட்ட பதில் இல்லை. ஆனால் விசுவாசிகள் என்னும் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் விசுவாசிக்கிறவர்கள், அவர்கள்ட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு அது கட்டிட்டார் கர்த்தர், நாங்கள் அதை கண்ணால் பார்க்கல, ஆனாலும் பார்த்துட்டோம். பார்க்கல ஆனால் பார்த்துட்டோம். யாராவது பரலோகத்தை பார்த்துருக்கீங்களா? ஆனால் பரலோகத்தை பார்த்துருக்கீங்களா? அடுத்து பார்த்தோம். முதல்ல பார்க்கல, அப்புறம் பார்த்தோம். அப்போ கூட நீங்கள் பார்க்கலன்னா அப்புறம் எப்படி? முதல்ல கண்ணால் பார்க்கல, மாம்சத்தில் பார்க்கல, இந்த உலகத்தை பார்க்கறது போல் அந்த உலகத்தை பார்க்கல. ஆனால் விசுவாசத்தில் நம்ம பார்த்துட்டோம், பார்க்க போகிறோம்ல. பார்த்துட்டோம். பார்த்த பிறகு அதனுடைய குவாலிட்டி, இதனுடைய குவாலிட்டி எல்லாம் தெரிஞ்சிருச்சு, பக்கத்துலேயே வராது இது. அப்போ இந்த உலகத்தில் இருந்து நம்ம என்ன செய்கிறோம், வாழ்கிற நாளெல்லாம் கர்த்தர் கிருபையாய் வாழ்ந்து சந்தோஷமாய் நம்ம ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்படியே இந்த உலக காரியங்கள்லாம் முடிச்சுட்டு டப்புன்னு போகும்போது எல்லாம் இது எந்த இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு அந்த மகிமைக்கு கர்த்தர் நல்லவர். அப்போது நமக்கு முதல்ல பார்க்கல, ஆனால் இப்போ பார்த்துட்டோம். அவங்கள போல் நம்மளும் ஒரு நாள் பார்க்கல. இன்றைக்கி உலகத்து ஜனங்கள் விசுவாசிக்காதவர்கள் பரலோகத்தை பார்க்கல, பார்க்க முடியாது. விசுவாசித்தால் பார்க்கலாம். அந்த விசுவாச கண்களாலே பார்க்குறோம். அப்போ அந்த விசுவாசத்துக்கு விரோதமாய் இந்த அவங்கள ஆளுகை செய்கிறதான இந்த பொல்லாங்கன் நம்மையும் இழுக்கலான்னு பார்க்குறான். விசுவாசியாதவர்கள் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்கன்னா அவனுடைய தள்ளப்பட்டவனுடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. அவங்கள ஆளுகை செய்கிறவன் அவன். ஆனால் ஸ்தோத்திரம், விசுவாசிகளுக்கு தகப்பன் கர்த்தர், விசுவாசிகளை ஆளுகிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். விசுவாசிகளை ஆட்சி செய்கிறது, ஆளுகை செய்து வழிநடத்தல் கர்த்தருடைய வாயிலிருந்து பெறப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகள். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் தான் நமக்கு பரலோகத்தை காட்டியிருக்கு. வேறு எந்த புஸ்தகம் அந்த பூமியில் காட்டலை நமக்கு. நம்மளும் நிறைய புஸ்தகங்களை படித்தவங்க தான். ஆனால் இந்த புஸ்தகம் கர்த்தரிடத்துலேருந்து வந்ததுனால அந்த விசுவாசத்துக்கு எப்படியாவது சூழ்நிலைகளை உருவாக்கி விசுவாசத்தை கவிழ்த்திடலாமா அப்படின்னு அவன் ரெடியாக, அவனுக்கு லாபம். எத்தனை பேரை கவிழ்த்துட்டா அவனுக்கு அத்தனை பேருக்கான உண்டான லாபம் அவனுக்கு கிடைக்கும். விசுவாசியாதவர்கள் எப்படியும் கர்த்தருக்கு சொந்தமல்ல, கர்த்தருக்கு சொந்தமல்ல. ஒரு லாசர் என்கிற ஒரு பெயரை தான் உச்சரிக்கிறதுக்கு ஆண்டவர் அவ்வளோ ஆசைப்பட்டார். ஸ்தோத்திரம், லாசர். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் பரலோகத்திலையும் பூலோகத்திலையும் தேவனால் அறியப்பட்டிருக்கிறார்கள். நாம் தேவனை அறிந்தும் அவரால் அறியப்பட்டும் இருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் ஒரு ஐஸ்வர்யவானுடைய பெயரை தேவன் உச்சரிக்கலையே. அவனுக்கு என்ன பெயர்னு இந்நாள் வரைக்கும் தெரியாது. அன்னைக்கு வாழ்ந்தவன் ஒருவேளை ஃப்ரெண்டாக இருந்தால் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமே ஒழிய, what is the use? Your name will be erased from the world, from the earth.
உன்னுடைய நாமம் பூமியிலிருந்து அறுப்புண்டு போகும், அழிச்சிருவாருன்னு போட்டு. அப்படி இங்கே பூமியிலே அழிச்சிட்டாருன்னா ஜீவ புஸ்தகத்தில் அழிக்காமல் எப்படி? பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் அழிக்கப்படாமல் இருக்க வேணும், கிறுக்கப்படாமல் இருக்கணும். அது அப்படியே எழுதுன மாதிரியே இருக்கணும். அப்போது நமக்கு அங்கே பிரவேசிக்க முடியும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எவனோ இல்லை, அவன் அக்கினி கடலில் தள்ளப்பட்டான்னு போட்டிருக்குது. அப்போது அழிக்கப்பட்டும் போகக்கூடாது, கிறுக்கப்பட்டும் போகக்கூடாது. அப்போ அழிக்கப்பட்டு கிறுக்கப்பட்டு போகிறதுக்கான சூழ்நிலைகள் பிசாசு உருவாக்கும் போது அதுக்கு கீழ்ப்படிஞ்சினுமா இல்லை எதிர்த்து நிற்கணுமாங்கிறது நம்முடைய புத்திசாலித்தனம், ஞானம். போராட்டங்கள் விசுவாசத்தை கவிழ்க்கக்கூடியதும் சூழ்நிலைகள், பாவ சூழ்நிலைகளை உருவாக்கி தர்றது அவனுக்கு பஞ்சமே இல்லை. அவனுக்கு கை வந்த கலை, அதைத்தானே வச்சு முழு உலகத்தையும் அவன் சம்பாதிச்சு வச்சுருக்கான், ஏமாற்றி வச்சுருக்கான். அதனால் அந்த சூழ்நிலைகளுக்கு நாம் எதிர்த்து நின்று போராட சொல்லுகிறார் ஆண்டவர். இப்போ பூமியிலே போராட்டம் உண்டு. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோன்னு யோபு அழகாய் சொன்னான். 7:1 சொல்கிறான், 14:1 சொல்கிறான். 14:1 7:1 கொஞ்சம் ரெண்டும் வித்தியாசமாக இருக்கும். 7:1 பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. 14:1 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீனிடத்தில் பிறந்த எவனும் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான் என்று எழுதியிருக்கோம். சரி, எப்படியோ நீங்கள் அந்த சப்ஜெக்ட் வேணும். அப்போ யோபு தன் விசுவாசத்துக்காக போராடினதாக நாம் பார்க்குறோம். இல்லைன்னா அவன் அந்த வார்த்தையை அங்கே வார்த்தை இருக்காது யோபு புஸ்தகத்தில். என்ன போட்டிருக்கு? 7 போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட. அதுக்கப்புறம் அந்த போராட்டம் கிடையாது. 140 வருஷம் 4 தலைமுறைகளை கண்டு அவன் தேவராஜ்யத்துக்குள் பிரவேசித்ததாக கடைசி அதிகாரத்தில் 42 கடைசியில் போட்டிருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கட்டும் 140 வருஷம் வாழ்ந்திருக்கிறான். அப்போது மோசேங்கிற பக்தன் சொல்லுகிறான், 70 வருஷம் 80 வருஷம் வாழ்ந்தாலும் எங்களுக்கு சஞ்சலமும் தவிப்பும் தான் எங்களுக்குங்கிறான். அதனால தான் ஒரு கோரிக்கையை சொல்கிறான், எங்களுக்கு நாங்கள் வாழ்ந்ததில்லை, சஞ்சலத்தையும் தவிப்பையும் பார்த்த நாங்கள், ஸ்தோத்திரம், எங்களுக்கு நன்மையை தாங்க, அந்த மகிழ்ச்சியை திரும்ப தாங்க எங்களுக்குங்கிறான். அப்போ அந்த போராட்டத்தின் வாழ்க்கையை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், சரியாய் வாழ்ந்த பரிசுத்தவான்களும் அதே வார்த்தையை தான் சொல்லியிருக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் பவுல் சொன்னது போல் பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது அந்த யோபு குறித்து போன வாரத்தில் கர்த்தர் பேசினாங்க. நமக்கு சண்டே அவுட்டர்லேருந்து இன்னருக்கு வரான் பார்த்தீங்களா? அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்போதுமே அவன் என்ன பண்ணுவான், அவுட்டரை தொட்டு பார்ப்பான், அதுலேயே விழுந்துட்டான்னா அவனுக்கு லாபம். அவுட்டர்னால் என்ன? ஆடு மாடு குதிரை கழுதை கோழி எல்லாம் போச்சு. அப்போது அதை கூட சமாளிக்கலாம் போல இருக்குது. அவன் டீல் பண்ணுறான். எப்படி டீல் பண்ணுறான் பாருங்கள், ரொம்ப அழகாக டீல் பண்ணுறான். சில அதுலேயே ஆடு மாடோட அவங்க உயிரும் அப்படியே போயிடும். ஆடு மாடு போச்சுன்னு சொல்லிட்ட போதும், இவன் உயிரும் ஆடு மாடோட சேர்ந்து போயிடும். ஐயோன்னு விட்டுருவான். போச்சு வாழ்வாதாரம் போச்சு, இது போச்சு, அவன் சம்பாதிச்சு வச்ச ஆடு மாடு போச்சு, நகை போச்சு, நிலம் போச்சு. இதெல்லாம் வெரி ஹார்டு டு லீவ் ஃபார் மேன். மனுஷனுக்கு இதெல்லாம் இழக்கிறதுக்கு ரொம்ப கடினம் தான். எந்த ஒரு மனுஷனுக்கும் கடினம் தான். அந்த இருதயத்தில் கொஞ்சம் மனசு கஷ்டப்படத்தான் செய்யும். எந்த மனுஷனாக இருந்தாலும் கஷ்டப்படுதுன்னொடனே அவனை பாவின்னு நம்ம பிராண்ட் பண்ண முடியாது, உலகத்தான்னு சொல்ல முடியாது. மேபி மேடையிலேருந்து அழகாக ஈஸியாக பேசிடலாம். ஆனால் அது நடக்கும்போது அது கொஞ்சம் கடினமானது. அதையும் அவன் டீல் பண்ணுறான். எப்படி டீல் பண்ணுறான்னா, சரி அது அவுட்டர். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நெருப்பை கூட்டுறான், சூளையுடைய நெருப்பை கூட்டுறான். கூட்டும்போது கொஞ்சம் இனி பிள்ளைகள் வர்றாங்க. செவரு இடிஞ்சு 10 பிள்ளைகளும் செத்து போயிடுறாங்க. ஆடு மாடு போனாலும் பரவாயில்லை, ஆனால் இப்போ கர்ப்பத்தின் பிறப்பு, கர்ப்பத்தின் கனிகள் 10 பிள்ளைகள் ஒரே நேரத்தில் செத்து போகிறாங்கன்னா அதில் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே தளர்ந்துருவான், ரொம்பவே அவுட்டு.
கொஞ்சம் கிறுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். அவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ, கிறுக்கு பிடிக்க வைக்கிறதுக்குன்னே ஒன்று இருக்குது பக்கத்தில். ஆமாம், நான் பெத்த பிள்ளைங்கும். அப்போ நான் பெக்காததா, நீ பெற்றிருக்க. அது போடுற போடல இவனுக்கு கொஞ்சம் கிறுக்கு, அது நிச்சயம்தான். ஏன்னா இப்போ ஒரு குடும்பம்னாக்கா அது அப்படி தான். மனைவி புருஷனும் சேர்ந்து அடி வாங்குறதில்ல, 2 பேரும் சேர்ந்து அழுவாங்க. அவன் அழுதானோ என்னமோ எனக்கு தெரியல, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணான்னு தெரியல, அது எப்படி டீல் பண்ணான்னு தெரியல, அதையும் டீல் பண்ணிட்டான். அப்போ தான் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ரோஷம் வந்துட்டு, இந்த பாருங்க நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஆடு மாடு ஒட்டகம்லாம் போன பிறகு சரி போய் தொலைது, நீங்கள் பார்க்கலாம், அது சம்பாதிக்கலான்ட்டு நான் விட்டேன். இப்போ என் பிள்ளைங்க போயிடுச்சு. இப்போ பிள்ளைங்க போச்சு, நல்லா இருந்தால் நம்ம பிள்ளைங்க ஸ்தோத்திரம். ஏன் பிள்ளைன்னு செத்து போயிடுச்சா, ஏன் பிள்ளை, உன் பிள்ளை கிடையாது. இப்படியெல்லாம் கூப்பாடு போட்டு நீங்கள் இன்னும் சும்மா இருக்கிறீங்களே, இன்னும் ஏன் இப்படி உட்கார்ந்துட்டுருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மண்டையில் ஒன்றும் இல்லையாங்கிற மாதிரி ஒரு நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு, இன்னும் ரொம்ப உத்தமன் நினைப்போ, அது என்ன உறுதி. அப்போது கொடுத்த ஆண்டவருக்கு அட்டை கேட்க வேண்டாமா, 4 கேட்க வேண்டாமா, அந்தம்மா ஏற்றி விட்டுருக்குமோ என்னமோ தெரியல. தேவனிடத்துலேருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ. அவன் டீல் பண்ணுற விதத்தை பாருங்கள். நான்லாம் ரொம்ப சந்தேகப்படுறேன். ஏன்னா நான் அதில் 1% இருப்பேனா ஆண்டவரேன்ட்டு எனக்கு சந்தேகங்கள் பல நேரத்தில் வருது. என்னால் இருக்க முடியுமா ஆண்டவரே இப்படி, நான் ரொம்பவே சந்தேகப்படுறேன். கர்த்தாவே எப்படிப்பா இது புரியலையே. அந்த மாதிரி தான் சூழ்நிலைகளை நாங்கள் போயிட்டுருக்குறோம். அது கர்த்தர் கிருபை தந்திருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். அப்போது அப்புறம் சொல்லிட்டு இல்லை அப்புறம் கடைசியில் இன்னும் கொஞ்சம் உள்ளே வர்றான். இப்போ அடுத்து எந்த அம்மா சொன்னிச்சோ, எந்த அம்மா இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்து இன்னும் ஊன்னுச்சோ, அப்போது கடைசியில் அந்த அம்மா டீல் பண்ண தெரியல. அந்த அம்மாவுக்கு யோபுடைய விசுவாசம், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல், அதுதான் விசுவாசம். அந்த அம்மா வாயிலேருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையும் கிளம்புனது இல்லையே. சரி, யோபு புஸ்தகத்தில் நடுவில் எண்டில் வேணால் அந்த அம்மா சொன்னிச்சு அந்த அம்மா சொல்லாது, எண்டிலேயே சொல்லாது. இன்னும் முதலையாவது சொல்லி தொலை, கர்த்தர் நல்லவர்னு ஒரு வார்த்தை சொல்ல. இவ்வளவு பெருசெல்லாம் வேண்டாம், என்னை கொண்டு போட்டாலும் விசுவாசிப்பேன், அதெல்லாம் பேசாது. அதெல்லாம் விசுவாசத்தில் பயங்கர தேறினவர்களுக்கு. போ, உங்கள் புருஷன் பயங்கரமான ஆள், நீ கர்த்தர் நல்லவர்னாவது சொன்னியா, புருஷனை போய் செத்து போங்கிற, எப்படிப்பட்ட ஆள் அப்போ நீ? அப்போ இதுக்குள்ளே வேலை செஞ்சது வேற அதை டீல் பண்ணுறான். அதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். இப்படி ஒன்று நடக்கணும்னா நிச்சயமாக இது அவனால் தான் நடக்குமே ஒழிய கர்த்தரால் நடக்கவே நடக்காதுன்னு தெரியும். இப்படி ஒரு சேதம் வரணும்னா வாழ்க்கையில் நிச்சயமாக என் தேவனால் வராது. ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். புரியுதா? அதை புரிஞ்சுக்குங்க. அப்போ இது இவன் தான் இவன். அப்போ இவனை குறித்து தான அறிவு அவனுக்கு எவ்வளோ இருந்திருக்கணும். கர்த்தரை குறித்து தான அறிவும் ஒரு பக்கம். இவன் எப்படிப்பட்ட மோசமானவங்கிறத அன்னைக்கே போதனை இல்லாமல், பைபிள் இல்லாத நாட்களில், பாஸ்டர் இல்லாத நாட்களில், மூப்பர்கள் இல்லாத நாட்களில், வாத்தியார்கள் இல்லாத நாட்களில், மனசாட்சி பிரமாணம் இருக்கக்கூடிய நாட்களில் அறிஞ்சிருக்கிறான்னா அவனுடைய தேவன் அவனுக்கு கற்றுக் கொடுத்துருப்பார் என்று நினைக்கிறேன். கற்றுக் கொடுக்காமல் முடியாது மனுஷனுக்கு. விழுந்து போன சுபாவத்தில் இருக்கிறவன் அவனால் தானே விழுந்தது வர்க்கமே, மனுஷ வர்க்கமே. அப்போ அவன் கொஞ்சம் தேவனை அறிந்தவனாக இருக்கிறான். பிள்ளைகள்லாம் கொஞ்சம் பார்ட்டி கொண்டாடினாங்க, கொஞ்சம் குடித்து வெறிச்சு இருப்பான். அந்த பழக்கம் போல் அந்த நாட்களில் குடிச்சு வெறிச்சாங்கன்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல, பார்ட்டி கொண்டாடினாங்க. அப்போது இவங்க குடிச்சிருப்பாங்கன்னு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது இவன் உளறி இருப்பானுங்க, ஒரு மாதிரி சாப்பிட்டு குடிச்சு கிடிச்சு பண்ணும்போது
கர்த்தரை தூஷிக்கிறதுக்கு வாயில் இவன் அப்போ எனக்கு இப்போ இருக்கிறதான அறிவு யோபை குறித்து எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் இல்லையே, இப்போ தான் வருது அறிவு எனக்கே. அப்போ இந்த வாயில் தூஷித்திருப்பார்களோ அப்படின்னா, அந்த தூஷிக்கிறதுங்கிறது யாருடைய புத்திங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியுது. அப்போ பிள்ளைகள் வாயினாலே தூஷிக்க வச்சிருப்பானோ? தேவனுடைய நாமத்துக்கு கொஞ்சம் கூட களங்கம் என்னாலேயோ என் மனைவினாலேயோ என் பிள்ளைகளாலேயோ வரவிட மாட்டேன். இவனுக்கு எங்கிட்டாவது பார்ட்டின்னு போய் குடிச்சு தள்ளிவிட்டு ஏதாவது பொல்லாங்கன் உள்ளே புகுந்த பிறகு அவன் டோர் திறந்துருப்பான்ல, டோர் திறந்தோடனே பொல்லாங்கன் உள்ளே வந்து இவன் வாயில் சர்ப்பம் மூலமாக பிசாசு பேசினது போல் அவ்வளவு தெரிஞ்சு வச்சுருக்கான் பற்றில. ஏன் நடந்திருக்குமோன்னு சொல்லி பலி செலுத்தி ஐயா மன்னிகையான்னு சொல்லி பா நான் நீதிமான். அப்படியெல்லாம் இருந்தவன் தன் தேவனால் போதிக்கப்பட்டிருக்க மாட்டானோ? அழகாக தேவன் போதிச்சிருப்பார், முன்கூட்டியே போதிச்சிருப்பார். அப்போ இது நடக்கும்போது அவனுக்கு அது புதுசாக இல்லை. எங்கள் அப்பா ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டாங்கல்ல, இந்த மாதிரி தான் அவன் வருவான்ட்டு. அது எங்களுக்கு தெரியுமே, எனக்கு தெரியும். உன் பொண்டாட்டிக்கு தெரியல, அது தெரியல, அது எங்கே ஜெபம் பண்ண வந்துச்சு? அது நாலு பூரா கடை வீதி, அது வீதி, இந்த சேலை அந்த சேலை, அது அவங்க காசு கீசுன்னு பின்னாலே இப்படியே அலையிறது, கெட்ட வார்த்தை பேசுகிறது, இதுகளே அதுக்கு பொழப்பு போயிடுச்சு. நானும் அப்படி அல்ல. சிலர் சொல்கிறாங்களே என் பொண்டாட்டிக்கு சண்டைக்காரி, அது எப்போ பார்த்தா எப்பயா எவன்ட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அதுலேயே டைம் போச்சு. அது தேவனை எங்கே தேடுறது? தேடாது. தனக்கு காரியம் ஆகணும்னா டபக்குன்னு வரும், அப்புறம் போயிட்டே இருக்கும். சிலருடைய ஹஸ்பண்ட்ஸ் அப்படி இருப்பாங்க. மனைவிமார்கள் தேவனை தேடுவார்கள், புருஷன்மார்கள் அது லாய்க்கு இல்லாத ஆள் அப்படின்ட்டு பொண்டாட்டி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துரும். அந்த மனுஷன் ஒன்றுங்களா கர்த்தராவது அப்படிம்பாங்க. ஸோ எப்படியோ தன்னுடைய மனைவி தேவனை தேடாதது போல் இருக்குது. பிள்ளைகள் தேவனை தேடினார்களா என்று எனக்கு தெரியாது. அது குறித்து ஒன்றும் சத்தமே இல்லை. மனைவி குறித்தும் சத்தம் இல்லை, பிள்ளைகளையும் குறித்தும் சத்தம் இல்லை. சத்தமெல்லாம் ஒரு யோபு குறித்தே இருக்குதே. அப்போனா இவன் எவ்வளோ விசுவாச வீரன், கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பான். அழகாக டீல் பண்ணிட்டான். தன் மனைவி இப்படி சொல்லும்போது, இல்லைம்மா அப்படியெல்லாம் கிடையாது, நம்ம டீல் பண்ணலாம். இது நடக்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள் 3 பேர் வந்து உட்காந்துக்கிறானுங்க குத்த வச்சுக்கிட்டு. 7 நாளாக பேசுகிறானுங்க. ஒன்று சொல்கிறேன், என் இருதயத்தை தொடமாட்டேங்குது உங்கள் வார்த்தைகளுங்கிறான். ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறான். நீ ரொம்ப நீதிமானாங்கிறான், நீ ஏதோ பாம்பன்ட்டங்கிறான், என்னென்னலாம் குற்றச்சாட்டு. மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அவன் ஃப்ரெண்ட்ஸு வாயிலேருந்து தூஷணம் இந்த பாம்பு பேசுது, தைரியப்படுத்துது, அதையும் டீல் பண்ணுறான். ஆக மொத்தம் எல்லாரையும் டீல் பண்ணிட்டான். விசுவாசத்தில் டீல் பண்ணிவிட்டு கர்த்தர்கிட்ட போய் முறையிடும்பொழுது 4 விரலை வச்சுட்டு வாயை பொத்திக்கிட்டான். தேவனே அப்போது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார்னு கடைசி அதிகாரத்தில் இருக்கு. இப்போ இங்கே முழங்கால் போட்டுட்டு இருக்கும்போது ஆண்டவர் அதை பேசுகிறாங்க. இப்போ முதல் அதிகாரத்தில் யோபுட்ட பேசினதா இல்லை, பிசாசுட்ட தான் பேசுகிறார் ஆண்டவர். யோபை குறித்து பேசுகிறார். கடைசி அதிகாரத்தில் யோபுடைய முகத்தை பார்த்து பேசுகிறார். என் தாசனாகிய யோபு நிதானமாய் பேசினது போல நீங்கள் பேசவில்லை அப்படிங்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அப்பமும் சாட்சி, முதல் அதிகாரத்துலேயும் சாட்சி, 42லேயும் சாட்சி. சொல்லுங்கள் பார்க்கலாம். அவன் சாட்சி அப்படியே காத்துக்கொண்டான். அது நடுவில் நான் அவனை குறித்து முதல் அதிகாரத்தில் சொன்னேன், உண்மைதான், ஆனால் இப்போ நான் சொல்ல முடியல அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யலை, அதுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வச்சுக்கிட்டான். முடிவு பறிந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு போட்டு. அப்போ 42 அதிகாரங்களுக்குள்ளே நடந்த வாழ்க்கையில் அத்தனையும் பிசாசும் பார்த்துக்கிட்டு இருந்தான், தேவனும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே.
அன்னைக்கு உண்டான சாட்சி இன்றைக்கும் இருக்குது. காலேபு சொன்னால் அன்னைக்கு இருந்த பலன் எனக்கு இன்றைக்கும் இருக்குதுன்னா எப்படி அழகாக சொன்னான், யுத்த வீரன் அவன். அதுபோல் அன்னைக்கு வந்த சாட்சி இன்றைக்கும் இருக்கு. சிலருக்கு ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பு வேற, கடைசியில் வச்சிருக்கிற அன்பு வேற. ஆரம்ப நாட்களில் நல்ல சாட்சியோடு வாழ்ந்த அநேகர் வாழ்க்கையின் முடிவில் சாட்சி இல்லாமல் போகிறார். அல்லேலூயா. யாராக இருந்தாலும் அந்த எண்டில் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், முடிவு தான் முக்கியமாக இருக்கணும். முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும், முடிவு மகிமையாக இருக்கணும். கர்த்தர் நல்லவர். யோசித்து வந்தேன், எப்படி வரும்போது ஊழியம் செய்கிற பெருமக்கள் ஆரம்பத்தில் நல்ல பிரதிஷ்டையோட ஊழியத்தை ஆரம்பித்து ஏதாவது கடைசியில் ஏதாவது ஒரு கரும்புள்ளி, அந்த கரும்புள்ளி ஒரு புள்ளி கூட வராமல் கர்த்தருக்குள் மரித்ததான மக்கள் எவ்வளவு பாராட்டப்படுகிறார்கள். விசுவாசிகளும் அப்படித்தான், ஊழியக்காரர்களும் அப்படித்தான். ஏதாவது ஒரு விஷயம், பணத்தில் விஷயத்தில் கரும்புள்ளி இல்லை, மற்ற வேணாம், அதெல்லாம் எதிரையோ நமக்கு எல்லாம் குறைஞ்ச நாட்களில், இல்லாத நாட்களில் ஆண்டவரை ரொம்ப தேடி பிரதிஷ்டையில் ரொம்ப உண்மையாக இருப்போம். ஆனால் நான் அதை விட உண்மையாக இருக்க வேண்டியது எப்போன்னா, வர வர நம்ம வளர்ந்து கொண்டே போகும்போது, முடியும் போது அந்த உண்மையின் உச்சகட்டத்தில் முடிக்கணும். ஆரம்பத்தில் எப்படி இருந்தோமோ அதே லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டு உத்தமத்தில் மாத்திரம் கரெக்டாக இருக்கணும். ஆரம்பத்தில் எப்போவுமே ஆடம்பரம் இருக்காது. ஆரம்பம் எப்போவுமே யாருக்குமே ஆடம்பரம் இருக்காது. ஸ்தோத்திரம். அது ஒரு சாதாரண லைஃப், சாதாரணது காட்டிலும் கீழே லைஃபாக இருக்கும். போக 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 வசதிகள் வரும்போது ஆடம்பரங்கள் ஜாஸ்தியாகி கடைசியில் அது ஆபத்தாக மாறிடுது, கண்ணியாக மாறிடுது. ஸ்தோத்திரம். அப்போ கூட எண்டில் கூட அதே சிம்பிளிசிட்டியை ஃபாலோ பண்ணி, அதுக்காக ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லலை. என்ன தான் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் ஆசீர்வாதங்கள் நமக்கு நம்முடைய ஜீவியத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது, நம்ம விசுவாசத்துக்கே தடையாக மாறிடக்கூடாது. அப்போது அந்த யோபின் முகத்தை பார்த்தார். இப்போ இங்கே முழங்கால் படிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த இதை தாட்ட கொடுத்தது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? இந்த வடை சட்டியில் சீசனிங் இந்த போடுறோமே, தாளிக்கிறது, கடுகு அதெல்லாம் பட் பட்டுன்னு பொரியுது, அந்த மாதிரி ஒரு வடை சட்டியில் போட்டு தாளிக்கப்பட்ட ஒரு மனுஷன்ட்டு அவன் முகத்தை பார்க்குறாரு. அவருடைய உள்ளம் பதைச்சிருக்கும். 42 அதிகாரத்துக்குள்ளால் இவன் போன பாதை, அந்த பாதையில் எல்லாத்தையும் உத்தமத்தை காத்துக்கொள்ளுகிறான். என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாக இருப்பது எப்படிங்கிறான். எங்கே சொல்கிறான் பார்த்தீங்களா? நடுவில் சொல்கிறான். அதை அப்படியே காப்பாற்றிக்கிறான், அப்படியே காப்பாற்றிக்கிறான், அப்படியே காப்பாற்றி 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 கடைசி வரைக்கும் தன் தேவனுக்காக நின்று கொண்டிருக்கிற ஒரு உதவியற்றவனை போல் நின்றுட்டு, இருந்தாலும் என் தேவன் நல்லவர்னு, செத்தாலும் பரவாயில்ல அவரை நம்புவேன்னு சொல்லி கடைசி நாளில் நிற்பார்னு சொல்லி என்னென்னலாம் விசுவாச வாழ்க்கை குறித்ததான டயலாகெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறான். தன் வாயில் விசுவாச வார்த்தை தவிர அவிசுவாசமான வார்த்தை இந்த சூழ்நிலை வராதபடிக்கு தன் ஜீவியத்தை காத்து கொண்டு, அந்த விசுவாசம் குறைந்து போகும்போது அவன் போராடி போராடி அந்த விசுவாசத்தை ஜெயித்தான், விசுவாசத்தில் ஜெயித்தான். கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும், வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது கஷ்டமான காரியம். ஆனால் கஷ்டமாக தெரியவே தெரியாது. தன் தேவனை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவர்களுக்கு அழகாய் கஷ்டமில்லாமல் டீல் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கு நான்லாம் நிறைய சாட்சி சொல்லலாம். நீங்கள் கண்ணால் பார்க்குறதே ஒரு சாட்சி, நீங்கள் கண்ணால் பார்க்குறதே ஒரு சாட்சி, கண்ணால் பார்த்து உட்காந்துருக்கிறதே ஒரு சாட்சி. எங்கே உட்காந்துருக்கீங்க, என்ன 2 years பேக் அதை டீல் பண்ணுறோம் பாருங்கள். அது 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 விசுவாசத்தில் அவரை அறிகிற அறிவு. அவர் உயிரோடு இருக்கிறார்,
அவர் நல்லவர், கர்த்தர் கைவிட மாட்டார். அந்த உயர்வை பார்த்து நான் தாழ்மையை பார்க்கக்கூடாதோ, அப்படியெல்லாம் என் தேவன் ஆனால் அந்த அந்த தாழ்மைக்குள்ளே போகும் பொழுதும் வாதிக்கப்படும் போதும் தாளிக்கப்படுறோன்னு தாளிச்சிட்டான்டா நம்மளை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, கலோக்கியாவில் தமிழில் பேசுகிறோம்ல. இன்டர்வியூ போனியாடா? ஆமாடா போனேன்டா, தாளிச்சிட்டாங்கடா அப்படிமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்கூல் பண்ணிட்டாங்க, நல்லா கேள்வி பயங்கரமாக கேட்டு தாளிச்சிட்டாங்க. அப்புறம் கிடைக்குமாடா? தெரிலடா, அவன் போட்ட போடுக்கு ஐயப்பா அப்படின்ட்டு போகிறாங்கல்ல. அதுபோல் யோபுடைய வாழ்க்கை தாளிக்கப்பட்டுருச்சு. அவ்வளவு வருஷங்கள் அப்படி அவன் போன பாதையில் அவன் எவ்வளவு சோர்வை அடக்கி, சோர்வு ஜெயிக்காதபடிக்கு, உற்சாகம் ஜெயிக்கும்படிக்கு, அவிசுவாசம் ஜெயிக்காதபடிக்கு, விசுவாசம் ஜெயிக்கும்படிக்கு, அன்பில்லாத சுபாவங்கள் ஜெயிக்காதபடிக்கு அன்பு ஜெயிக்கும்படிக்கும், பொறுமை இல்லாத சுபாவங்கள் ஜெயிக்காதபடிக்கு. யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேதமே சாட்சி சொன்னால் இவன் பொறுமையினால் எவ்வளவு ஜெயித்தான். அவ்வளோத்தையும் பார்த்து சகிக்கவும் செய்யணும், ஆனால் விசுவாசத்தில் வளரவும் செய்யணும். என்னையா இது? ரெண்டுமே நடக்கும். ஏதாவது ஒன்று இருக்கும் சிலருக்கு, நிச்சயமாக அந்த விசுவாசத்தில் ஜெயிக்கிறது இருக்காது. ஒரு லெவல் வரைக்கும் தான் மனுஷன், அதுக்கப்புறம் டம்முன்னு கீழே விழுந்துருவான். இவன் கடைசி வரைக்கும் இருந்து சகிக்கவும் செய்யணும். சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள்ட்ட இவன் சகிப்புத்தன்மையை காட்டக்கூடாது. சகிப்புத்தன்மை இல்லாத சொந்த மனைவிட்ட காட்டக்கூடாது. ஆனாலும் விசுவாசம். எப்படித்தான் ஒரு மனுஷன் இருக்க முடியும்? அப்படி இருந்து ஜெயித்ததுனால அவன் முகத்தை தேவன் பார்த்தார். யோபு, உன் முகத்தை காட்டு. பார்த்தார். அவனை ஜெபிக்க வச்சார். இந்த பயல்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி, இல்லைன்னா ஃபினிஷ் பண்ணி ஒரு செகண்டில் அவனை காலி பண்ணிடுவேன். ஜெபம் பண்ண சும்மா குதிச்சுக்கிட்டு இருக்கிறான், பேண்ட்டு சட்டையை போட்டு. ஒன்றும் தெரியாது இவங்களுக்கு. நான் போட்டு தள்ள போகிறேன், நீ ஜெபம் பண்ணால் அவனை நான் பத்திரப்படுத்துவேன். ஐயோ வேண்டாம் ஆண்டவரே, இது தெரியலப்பா, அதனால தான். சரி அப்படியா, ஜெபம் பண்ணு. அந்த ஜெபத்தை கேட்டு போங்கடா இந்த பக்கம் வராதிங்க, போங்கடா அப்படின்ட்டு இந்த வந்தீங்க தாசன் பக்கத்தில், என் தாசனாகிய யோபுன்றார். முகத்தை பார்த்தார். அப்போது அது வரைக்கும் பார்க்காத போல் நான் கடைசியில் பார்ப்பேன் அவனை. எல்லா சோதனைகளையும் ஜெயித்த பிறகு அவன் முகத்தை நான் பார்ப்பேன். நம்மெல்லாம் இப்போ மெயினே பாரு ஆண்டவரே, எலி கடிச்சது, எறும்பு கடிச்சது ஆண்டவரே. எறும்பு கடிச்சதுக்கெல்லாம் இப்போ பார்க்க மாட்டார், நீ கடைசியில் நான் பார்க்கணுன்னு. இவன் என்ன சொல்கிறான்னா, நான் கடைசி நாள் இல்லைன்னு அவரை பார்ப்பேன். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம விலகி இருந்திருக்கிறாங்க. அவன் அது தான் சொல்கிறான். முன்னால் பார்த்தா அவர் இல்லை, பின்னால் பார்த்தா காணலை, வலதுபுறத்தில் கிரியை செய்கிறார் காணலை, இடதுபுறத்தில் ஒளிஞ்சிட்ருக்கிறாரு, என்னால் பார்க்க முடியல, ஆனாலும் நான் போகும் பாதையாக இருந்திருக்கிறாருன்னு. இப்போது அவர் ஆண்டவர் தம் முகத்தை காட்டலை, அப்படி தானே அர்த்தம்? ஒளிஞ்சிருக்காருன்னு தானே சொல்கிறான். அவனே சொல்கிறான்ல, பார்த்தா கொஞ்சம் ஆறுதல் கேட்கலான்னு பார்த்தா, ரெண்டு வார்த்தை கேட்டு கொஞ்சம் ஆறுதல் அடையலான்னு பார்த்தா அவர் ஒளிஞ்சிருக்கிறாரு பயா அப்படின்ட்டு ஒளிஞ்சிருக்கிறாரு. நான் என்ன பண்ணுவேன்? ஆனால் நான் போகிற பாதை அவர் அறிந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவன் விசுவாசத்தில் மறுபடியும் பேசுகிறான். எங்கேயா போனார் தேவன் ஒளிஞ்சிக்கிட்டு? அவரெல்லாம் இப்போ என்னையா அவரை போய் நம்பி நான் பாரு நட்டாத்தில் விட்டார் நம்மளை அப்படின்னு பேசலை. நான் போகும் பாதையை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியாதா என்ன இந்த பாதை புதுசாக என்ன அவருக்கு அப்படின்னு என்ன விசுவாசமாக பேசுகிறான் பார்த்தீங்களா? ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. சகிக்கவும் செய்யணும், விசுவாசத்தில் வளரவும் செய்யணும், விசுவாசத்தில் பேசவும் வேணும், விசுவாசத்தில் வளரவும் செய்யணும், எல்லாமே செய்யணும். அதனால தான் அவனுக்கு 2 மடங்கு. ஏன் 2 மடங்கு? ஒரு பக்கம் சகிக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் சகிப்பு இல்லை, பயங்கர சகிப்பு, பயங்கர பொறுமை. இன்னொரு பக்கம் விசுவாசத்தில் பேசணும், விசுவாசத்தில் வளரணும். ரெண்டுமே சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு இது முடியாத காரியம். தன் தேவனோடு கூட இருந்தால் அது எந்த அளவுக்கு இருந்தால் லிங்க்கு. அதனால தான் 2 மடங்கு அவனை ஆசீர்வதிச்சு தள்ளிட்டார். இன்றைக்கி இந்த காரியத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு
ஊழியக்காரர்கள் எப்படி ஜெபிக்கிறாங்க, ஒரு பொறுமையும் கிடையாது, சகிப்புத்தன்மையும் கிடையாது, மண்ணும் கிடையாது. ஆண்டவரே அவனை ரோபை ஆசீர்வதித்துக்கொள்ள 2 மடங்கு ஆசீர்வதி ஆண்டவரே, உடனே காணிக்க கொடுத்துருவான் அவன். ஏடா டேய் உனக்கு சகிப்புத்தன்மை இருக்காடா ஊழியக்காரன் கேட்டான்னு வச்சுங்களேன், ஐயோ முகத்தை அவன் பார்க்காம ஓடியே போயிடுவான். எப்பா இந்த ஆள்கிட்டையா? எவனாவது அப்படி ஜெபிக்கிறானா அவனை கூப்பிடு, நான் வந்துட்டு ஜெபம் பண்ணுறேன். ஆகாப்பு கதை மாதிரி ஆகிப்போச்சு. யோசபாத்தும் ஆகாப்பும் ஒன்றுக்கு ஒன்று செட் ஆகாது. இது ஆவிக்குரிய லைஃபு, அது மாம்சத்துக்குரிய லைஃபு. மனுஷன் ஆகாப்கிட்ட கேட்டான், நம்ம படைக்கு போகிறோமே, இதுக்கு எதிரிக்கு போகிறோமே, யாராவது தேவனுடைய மனுஷன் தீர்க்கதரிசி இருக்கான்னா இருக்கான்னு சொல்லி ஒரு இவனுக்கு சாதகமாக பேசுகிற ஆள்களையா கொண்டு வந்தான். அப்போது யோசபாத்துக்கு திருப்தி இல்லை. இன்னும் எவனாவது இருக்கானான்னு கேட்குறான். அவனை கூப்பிடு. அவனை பேரை சொன்னாலே ஆகாபுக்கு எப்படி இருக்குன்னா ஆசிட் ஊற்றுன மாதிரி இருக்கு, அரிக்குது. ஐயப்பா இவனையா கூட்டுவா கரெக்டாக சொல்லுவான். ஒரு ஆளை கூட்டுவான்னா மிகாவை கூட்டு வர்றாங்க. அவன் சொல்லிட்டான், போ 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 நீ நான் வர்ற வரைக்கும் இவனை காவலில் வை, நீ திருப்பி வந்தாதானேன்ட்டான். நல்லா ஜோக்கு பண்ணிட்டாங்க நம்ம ஆள்கள்லாம். நீ திரும்பி வந்தாதானடா. அதே மாதிரி யோசபாத்துக்கு பார்த்தீங்களா திருப்தி இல்லை. இவன் சொன்ன தீர்க்கதரிசிகள்லாம் சும்மா எல்லாம் பெருங்காய டப்பாடா, இதெல்லாம் சும்மா அந்த பயில இப்படி தான் பேசிகிட்டு இருப்பானுங்க. உண்மையான தீர்க்கதரிசி அவனது இருக்கானா? ஒருத்தன் இருக்கான். சொல்லிட்டு இல்லை, அவனை கூப்பிடு. சம்பந்தி ஆச்சே இப்போ, கூப்பிடுன்னு சொன்னால் கூப்பிட்டு ஆகணும் இல்லை? இவன் சம்பந்தி தானே. இவன் பையனா அவன் பொண்ணுக்கு அத்தாலியாளுக்கு கொடுத்துருக்குறானுங்க. அது ஒரு பொல்லாத பொம்பளை. அது இப்படியா கல்யாணம் பண்ணிக்கிறது? தெரிஞ்சுக்கிட்டோம் இவன் பண்ண தப்பு இது. அப்போது அப்படின்னோடனே பார்த்தீங்களா கதை இது போல தான். யோபு நினச்சிருந்தா எவ்வளவு பேசியிருக்கலாம் தெரியுமா? ஆனால் அவன் இதெல்லாம் எவனையாவது கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்லியிருக்கலாம். என் தேவன் எனக்கு போதும். அதனால் கர்த்தருடைய ஜனமே நல்ல பாடங்களை கற்றுக்கொள்வோம். கடைசியில் தான் யோபின் முகத்தை பார்த்தார். அப்படின்னா அது வரைக்கும் பார்க்கலன்னு என்ன ஒளிஞ்சிக்கிட்டாருன்னு சொல்லி போட்டிருக்குதுல்ல. அப்போ எப்போ பார்க்கணுன்னா பார்க்கக்கூடிய ஒரு நேரம்னு ஒன்று இருக்குது. அந்த நேரத்தில் தான் பார்ப்பார், அது வரைக்கும் பார்க்க மாட்டார். நம்ம என்ன அந்த நேரத்தில் தான் விசுவாசம் தளர்ந்து போகும். ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா? ஆசாபு சொன்னான் பார்த்தீங்களா, தேவனுடைய கிருபைகள் அற்று போயிட்டுரும், அவருடைய வாக்குத்தத்தங்கள் தலைமுறை தோறும் ஒளிந்து போயிட்டுரும், அப்படி போயிட்டுரும் இப்படி போயிட்டுரும்னு ஒரு 6 கேள்வி கேட்டான். அப்புறம் சொல்கிறான், இது என் பலவீனம், முட்டாள் மாதிரி பேசிட்டேனேன்ட்டான் அப்படின்ட்டான். அப்போது விசுவாசத்தை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? காத்துக்கொள்ள ஒரு போராட வேண்டியிருக்குது. கடைசியில் முகத்தை பார்த்தார். முகத்தை ஐயா பார்த்துட்டார்னாலே ஆசீர்வாதம் தன்னால் 2 மடங்கு வந்து சேருதுன்னு அர்த்தம். அப்போ அந்த டயர்டாக போன முகத்தை பார்க்குறாரு. பாவம் டயர்டாயிட்டானே, விசுவாசத்தில் நின்றுட்டான். இருந்தாலும் மனுஷன் மாம்சம் தானே. அப்போ இவ்வளவு சகித்த பிறகு முகத்தில் டயர்டு தெரியாதோ? ஆண்டவரே, அப்பவும் கூட தன்னை தாழ்த்தி வாயை பொத்திக்கிறான்னா, இவனை மடியில் வச்சு கொஞ்சவா இந்த பையில, இல்லை தலையில் தூக்கி சுமந்து கொஞ்சவா, இல்லை மார்பில் தூக்கிட்டு வச்சு கொஞ்சவா, ஆண்டவருக்கு என்ன எங்கே வச்சு கொஞ்சணுன்னே தெரியாத அளவுக்கு எக்ஸம்ப்ளரி ப்ளீஸிங் லைஃப், பக்கா லைஃப். எனவே ஆண்டவர் அந்த டயர்டாக இருக்கிற முகத்தை பார்த்தார், ஆசீர்வதிச்சிட்டார். அடுத்து ஒரு வசனத்தை வாசித்துட்டு நம்ம ஜெபித்து முடிக்கலாம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இப்போ இங்கே நல்ல போராட்டத்தை போராடுன்னு சொன்ன, நீயோ தேவ மனுஷனே ஸ்தோத்திரம், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. அதில் ஃபஸ்ட்டு. 2வது நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நம்பர் 2. அப்போ நித்திய ஜீவனுக்கு பற்றிக்கொள்ளாதபடிக்கு விசுவாசத்தை குலைக்கிறது தான் இவனுடைய வேலையாக தெரியுது. நம்பர் 3 என்னன்னா, நீ அழைக்கப்பட்டாய். நம்பர் 3. நம்பர் 4, எத்தனையோ சாட்சிகளுக்கு முன்னால் நீ என்ன செஞ்ச, உன் வாயாலவே என்ன செஞ்ச, அறிக்கை பண்ண.
அதனால தான் நான் திரும்பி சொல்லுகிறேன் உனக்கு, தீமோத்தேயு, நிறைய பேர் இதை விட்டுட்டு ஓடிட்டான். நீ அப்படி நீயோ தேவ மனுஷன், தேவனுடைய மனுஷன். யூ ஆர் எ மேன் ஆஃப் காட். மேன் ஆஃப் த வேர்ல்டு இல்லை, மேன் ஆஃப் காட் நீ. அப்போ நம்மளை குறித்து தேவன் அப்படித்தான் நம்மளோட பேசுகிறார். நீ தேவ மனுஷன்டா, உலக மனுஷன் கிடையாது, பிசாசு பிள்ளை கிடையாது. ஆக 4 காரியங்கள் என்னென்னா, விசுவாசத்தில் முதல்ல போராடணும். 2வது நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதுக்கு தான் விசுவாசம் கொடுக்கப்பட்டது. 3வது நீ அழைக்கப்பட்டிருக்கிற. 4வது நீ நல்ல சாட்சி கொடுத்திய, ஆரம்பத்தில் கொடுத்த சாட்சி ஏன் இப்போ இல்லைன்னு, கடைசியும் அதே சாட்சி கொடுக்கணும். என்ன சாட்சியோடு ஆரம்பத்தில் ஆரம்பித்தோமோ அதே சாட்சியோடு, அதை விட இன்னும் ஸ்ட்ராங்கான சாட்சியோடு நம்ம முடிக்கணும். கரைபடாதபடிக்கு முடிக்கணும். உலகத்தால் கரைபடாதபடிக்குன்னா, உலக ஆசைகள், உலகத்தில் என்ன இருக்குது? பண ஆசை இருக்குது, பொருள் ஆசை இருக்குது, இன்னும் அசிங்கமான ஆசைகள் இருக்குது, இந்த இச்சைகள் ஆசைகள் இருக்குது, மாம்ச இச்சைகள் ஆசை இருக்குது, காம ஆசைகள் இருக்குது. இது எதுலையுமே கரைபடாதபடிக்கு, உலகத்தால் கரைபடாதபடிக்கு உன் வஸ்திரங்களை நீ காத்துக்கொள். அப்படி முடிக்கணும். அந்த இதுக்கு போராட்டம். ஒரு வஸ்திரத்தை கரைப்படுத்துகிறதுக்கு எக்கச்சக்கமான காரியங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் நிறைய காத்திருக்குது. உங்கள் வஸ்திரத்தையும் என் வஸ்திரத்தையும் கரைப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் ரெட்டியாக இருக்குது. அது பணமோ இல்லை பொருளோ இல்லை பொம்பளையோ இல்லை ஆம்பளையோ என்ன கன்றாவியோ கரைப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ கரைப்படுத்தாதபடிக்கு போராடி விசுவாசத்தில் இருப்போமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பிளாக் மார்க் வராமல் காத்துக்கொள்ளணும். ஒருத்தன் சொல்லிடக்கூடாது, ஆமாம் நல்லா இருந்துச்சு, நல்ல ஊழியக்காரர் தான், என்ன இந்த மாதிரி அசிங்கமானதை செஞ்சு போட்டார், சாய் என்னடா இந்த ஊழியக்காரங்களாம் இப்படி ஒருத்தன் பின்னால் ஒருத்தன் இப்படி இருக்காங்க, அப்படி சொல்லக்கூடாது. கொண்டு போயிட்டாரா, கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டாரா, கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டான்டா இந்த விசுவாசி. சாய் அப்பா, அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை சாட்சி கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டான். இவன் தான்டா என் மாடல் நமக்கு அப்படின்னு 4 பேர் சொல்லி கர்த்தரை துதித்து கர்த்தரை பின்பற்றணும். கர்த்தரை இவனை பின்பற்றி, இவன் சாட்சியின் வாழ்க்கையை பின்பற்றணும். அவன் மரித்தும் பேசுகிறான் போட்டு. இப்படிப்பட்டவங்க மரித்த பிறகும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் யோபு கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டான், கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டான். சோறு அடைஞ்சிருந்தான்னா எத்தனையோ பெண்களை கூட்டிகிட்டு அவன் போயிருக்கலாம். நோ, பணத்தை தேடி இருக்கலாம், புகழை தேடி இருக்கலாம், 4 பேரை திட்டி இருக்கலாம், நீ தான் காரணம்னு தன் சொந்த மனைவியே திட்டாமல் கொண்டு போயிட்டான். அந்த டயர்டாகி காத்துக்கிட்டு தேவனுக்காய் பொறுமையோடு காத்திருந்து கர்த்தர் ஒரு நாள் எனக்கு வெளிச்சத்தை தருவார்னு காத்துக்கிட்டே இருந்த அந்த மகனுடைய முகத்தை கர்த்தர் பார்த்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நடக்கிறது வேற. அதுக்கப்புறம் நடக்கிறது ஆசீர்வாதம் தான். இனி அந்த முகம் இருக்காது. அதுக்கப்புறம் அவனை பிடிக்க முடியாது. 140 வருஷம், 4 தலைமுறைகள், தாத்தா சுற்றியில் கூட்டிட்டாங்க. பேர பிள்ளைங்க, கொள்ளு பேரன், கொள்ளு பேரன், அத்தனை பேரன் பொம்முன்னு தாத்தா. ஒரு ஃபோட்டோ எடுத்து, பல்லு ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, 4 தலைமுறைக்கு எங்கே பல்லு இருக்கும், அப்படி இப்படி ஜம்முன்னு கர்த்தர் சொன்னார். அந்த யோப பரலோகம் எப்படி வரவேற்பு கொடுத்துருக்குமோ தெய்வமே. ஆண்டவர் சும்மாவாக இருப்பார், எந்திரிச்சுன்னு எங்கடா என் பையன் வர்றான் பாருடா டே, முழு பரலோகத்துக்குன்னு சொல்லியிருப்பார். வர்றான் பாரு ஒருத்தன், வீரன் வர்றான் பாரு, பொறுமைசாலி வர்றான் பாரு. எனவே பவுல் சொன்னால் நான் காத்துக்கொண்டேங்கிறான். காத்துக்கொள்ளுன்னு சொல்கிறது பெருசு இல்லை, வாழ்க்கையில் அப்ளை பண்ணி அது சாட்சியோடு அவன் முடிக்கிறான். ஆரம்பித்தவன் எப்படி அழகாக முடிக்கிறான். இந்த பாடங்களை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த காலையில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். எந்திரிச்சு ஒரு அர்ப்பணித்து ஒரு துதியோடு நம்ம செல்லலாம். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் ஒரு நாளும் பஞ்சம் கிடையாது. வாயை திறந்தார்னா கர்த்தர் பேசுகிறதெல்லாம் மதுரமான காரியம், அவருடைய வசனம். ஆகவே இதை பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள் எத்தனை பாக்கியசாலிகள். அதனால தான் எந்த காலமாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றதை மாத்திரம் நம்ம என்றைக்கும் காரணம் காட்டி உட்கார்ந்துக்கூடாது. நன்மையோ தீமையோ காரணம் காட்டக்கூடாது. அதில் நானே உங்களுக்கு ஒரு சாட்சியாக இருந்திருக்கிறேன். எங்கள் அப்பா இறந்துட்டாங்கன்னு சொன்னேன். வெள்ளிக்கிழமை இறந்தாங்க, சனிக்கிழமை காரைக்குடியில் புதைச்சோம்.
மத்தியானம் புதைச்சி அடுத்து மத்தியானம் 3 மணிக்கு 1 மணிக்கு புதைச்சி முடித்தோம். 3 மணிக்கு வண்டி எடுத்துட்டோம். வண்டி எடுத்துகிட்டு 11 மணிக்கு சென்னைக்கு வந்தாச்சு அதே காரில். வந்துட்டு அடுத்த நாள் நான் பேசலை அன்னைக்கு. அப்போ நான் நிச்சயமாக காரைக்குடியில் இருந்திருக்கலாம், பக்கத்தில் ஏதாவது ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு, இல்லை போகாமல் கூட இருந்திருக்கலாம். யார் பார்க்க போகிறா? சாஸ்திரியார் தான் பேசுகிறாங்க. நமக்கு லோடு இல்லை, நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக மண்டே புறப்பட்டு வரலான். ஐயா செய்தியை கேட்கணும். நான் அவர் மூத்த பரிசுத்தவான், அவர்கிட்டருந்து விசுவாச வார்த்தைகள் வரும், அவர் வாயிலேருந்து அனுபவங்கள் வரும், பாடல்கள் வரும். தேவனை மையப்படுத்தணும், தேவ ஜனத்தோடு சேர்ந்துக்கணும். வேன்னு அழுதுகிட்டு இருந்தால் என்ன லாய்க்கு? எங்கள் அப்பாவுக்காக ஒரு 2 to 3 minutes தான் நான் அழுதேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அழவே இல்லை. 3 minutes அழுதுருப்பேன்னா, 3 minutes கூட இருக்காது. அந்த மதுரையில் அப்போல்லாம் ஐசியூவில் அப்பா இருக்கும்போது அந்த ரூமில் இருந்தேன். அப்போ தான் அழுதேன். ஒரு ஜஸ்ட் 2 minutes. அதுக்கப்புறம் அழவே இல்லை. தாயாருக்காக நான் அழலை. அழாமல் இருக்கிறது பெரிய பரிசுத்தம்னு சொல்லக்கூடாது, அப்படி தப்பு. அதை ஏற்றுக்கொண்டோம். ரைட், அவங்க போயிட்டாங்க மேலே. டீல் பண்ண கற்றுக்கணும். இது எரிஞ்சு போனதுக்கப்புறம் கதை மூடிட்டு எல்லாம் வீட்டுக்கு போங்கடான்ட்டோம். 4:30 மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு போங்க, யாரும் இங்கே இருக்கக்கூடாது. பொறுமையாக டீல் பண்ணி அதை டீல் பண்ண கற்றுக் கொடுத்தார். என் வாழ்க்கையில் அதை எந்த ஒரு மட்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை டீல் பண்ணுறதுக்கு, அதுதான் விசுவாச வாழ்க்கை. கற்றுக்கொள்ளலாம். நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம், அவ்வளோதான். பல உதாரணங்களில் உங்கள் போதகனே ஒரு உதாரணமாக இதில் இருக்கிறார். அதனால் நீங்கள்லாம் யாராவது உடன்பிறப்புகள் போயிட்டு அழுதோடனே என்னை மாதிரி நீங்கள் இல்லைன்னு சொல்லி நான் திட்டக்கூடாது, தப்பு. ஏன்னா ஒவ்வொருடைய மனநிலைமைகள், பாசங்கள் வித்தியாசமாக இருக்கும், அவங்களுடைய டீல் பண்ணுற விதங்கள் வித்தியாசமாக இருக்கும், தேவனிடத்தில் அவங்க விசுவாசம், அன்பு, அளவு வித்தியாசமாக இருக்கும். அதனால் எல்லாரையும் ஒரே ஸ்கேலால் அளக்கக்கூடாது. பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், வளரலாம். சாட்சிகள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளரலாம். அதுக்கு தான் வேறு, மற்றபடி நம்ம நியாயந்திருக்க நான் அந்த சாட்சிகளை சொல்கிறதில்லை. ஒரு அர்ப்பணிச்சிடலாமா? முன்னால் சொன்னது கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். நீ பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ண, ஆனால் நீ போராடி தான் அந்த அறிக்கையை காத்துக்கொள்ளணும். கடைசியில் போராட விட்டுறாத. அப்படி போராட விட்டுட்டீன்னா நீ முன்னால் சொன்ன அறிக்கை கடைசியில் சொல்ல முடியாது. அழகாக போதிக்கிறான் ஐயா பவுல். என் தேவனே, என் வாழ்க்கையில் அப்படியே இருக்கட்டும் ஆண்டவரே, ஒரு ஒரு கரும்புள்ளி ஒன்று கூட வராதபடிக்கு கடைசி வரைக்கும் தகப்பனே விசுவாசத்தில் காத்து கொள்ளுகிறோம். அந்த விசுவாசத்துக்கு ஒரு போராட்டம் உண்டுன்னு என்ன அழகாக இன்றைக்கி சொல்லி கொடுத்தீங்க. ஒருவேளை இங்கேருந்து புறப்பட்ட உடனே ஏதாவது ஒரு விசுவாச போராட்டத்துக்கு ஏதாவது காத்திருப்பான் பிசாசு. ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, நான் கற்றுக்கொண்ட பாடத்தை செயல்படுத்த பலப்படுத்துவீராக, அப்படியே செய்தருளுவீராக தகப்பனே. ஆசீர்வதித்து அனுப்புங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.